Hello students, today நம்ம பார்க்க போகிறது லீடர்ஷிப் தியரியில், அதாவது டைப்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் தியரியில் ட்ரைட் லீடர்ஷிப் தியரி அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரைட்ஸ் லீடர்ஷிப் தியரி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கும் முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரிக்கு அப்புறம் வந்தது தான் இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரி. அதனால தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாக் இன் தி ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் கிரேட் மேன் தியரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிரேட் மேன் தியரிக்கு அப்புறம் வந்தது தான் இந்த ட்ரைட் தியரி. அதில் இருக்கிற சில அசம்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அதோட ஃபுட் ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரியும் தான் வந்துச்சு. ஸோ கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரி மாதிரி தான் ட்ரைட் லீடர்ஷிப் தியரியும். ஓகே, ஏன்னா ரெண்டோட அசம்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட்டர் யாருன்னு பார்க்கலாம். அதாவது ஆத்தர், ட்ரைட் மேன் லீடர்ஷிப் தியரியோட ஆத்தர் யார் அப்படின்னா ரால்ஃப் ஸ்டாக்டெல் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ட்ரைட் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்னா அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஆர் நம்ம என்ன சொல்லலாம், வே ஆஃப் பிஹேவிங், எப்படி அவங்க நடந்துக்கிறாங்க, அவங்களோட கேரக்டர். ஸோ இந்த ட்ரைட் அப்படின்னா என்னென்னா இந்த கேரக்டர், இந்த வே ஆஃப் பிஹேவிங் எல்லாமே யார்கிட்டேருந்து தான் வரும் அப்படின்னா ஃப்ரம் பர்த். ஓகே, அவங்களோட ஃபேமிலி, அவங்களோட ஃபாதர்கிட்டேருந்தோ அவங்களோட மதர்கிட்டேயோ என்ன கேரக்டர் இருக்கோ, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்களோ அதே தான் அவங்களோட சில்ட்ரனுக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸாக வச்சு தான் இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரியை ரால்ஃப் ஸ்டாக்டெல் அப்படிங்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரியை இன்னொரு நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஸ்பொசிஷனல் தியரி. ஸோ இந்த ட்ரைட் தியரியோட அனதர் நேம் டிஸ்பொசிஷனல் தியரி. இந்த தியரி எதை பற்றின ஸ்டடி அப்படின்னா ஹியூமன் பர்சனாலிட்டியை பற்றின ஒரு ஸ்டடி தான். ஒவ்வொரு ஹியூமனும் எந்த மாதிரி பர்சனாலிட்டியில் இருக்காங்க, எந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியால் பெஸ்ட்டு லீடராக ஆக முடியும் அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டு தான் இந்த ரால்ஃப் ஸ்டாக்டெல் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஹியூமன் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது அவங்களோட ஃபேமிலிக்கிட்டேருந்து தான் வருது. எந்த ஒரு ஃபேமிலி ஃபாதர் அண்ட் மதர் கிட்ட பெஸ்ட்டு கேரக்டர் அண்ட் வே ஆஃப் பிஹேவிங் இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டு லீடராக ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்னென்னலாம் வச்சு அவங்க மெஷர் பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் ட்ரைட்ஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ். ஸோ ஒரு பர்சனோட ட்ரைட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது, அவங்க எந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது, அவங்க என்ன மாதிரி திங்க் பண்ணுறாங்க, அவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க மெஷர் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ மெஷர் பண்ணி பார்த்ததில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஒரு கிரேட் லீடராக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, சூட்டபிள் இஸ் ஈக்குவல் டு லீடர். அதாவது இது எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அவங்களால லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு சூட்டபிளாக அவங்களால இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட அசம்ஷனும் என்ன தான் அப்படின்னா சேம் தான். கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரியோட அசம்ஷன் தான் இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரிக்கும். என்ன அசம்ஷன் அப்படின்னா லீடர்ஸ் ஆர் பார்ன் வித் ட்ரைட்ஸ். லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க அவங்களோட ட்ரைட்ஸோடைய பிறக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலி கிட்ட அந்த ட்ரைட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களோட குழந்தைங்களுக்கும் அந்த ட்ரைட்ஸ், அந்த கேரக்டர் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரியோட அசம்ஷனும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைட் லீடர்ஷிப் தியரியில் எதெல்லாம் ட்ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன மாதிரி கேரக்டர்லாம் இருந்தால் அவங்களால பெஸ்ட்டு லீடராக ஆக முடியும், அவங்க தான் அந்த லீடர் அப்படிங்கிற ஒரு பொசிஷனுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சில குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்டெலிஜென்ஸ். ஸோ ரொம்பவே ஹை இன்டெலிஜென்ட் ஐக்யூ லெவல் யாருக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஒரு பெஸ்ட் லீடராக அவங்களோட ஃபாலோவர்ஸை லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா ஃபுல் இன்வால்மெண்ட். ஒரு ஒர்க்கை ஒருத்தவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அதில் அந்த லீடர் எப்படி இருக்கணும்னா ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணணும், ஃபுல்லாக அந்த ஒர்க்கில் கமிட் ஆகணும். அப்போ தான் அவங்களோட ஃபாலோவர்ஸும் என்ன பண்ணுவாங்க, ஓகே நம்மளோட லீடர் ரொம்பவே பெஸ்ட்டான லீடர், கண்டிப்பாக இவங்களுக்கு கீழே நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் ஒரு நம்மளோட ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்மளும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பர்சனாக மாறலாம் அப்படின்னு ஃபாலோவர்ஸும் நம்பணும். ஓகே, அதுதான் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது. அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கமிட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா
எந்த ஒரு ஒர்க்கை எடுத்துக்கிட்டாலும் அவங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிளோட பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு எந்த ஒரு விஷயத்தை வந்து டெலிகேட் பண்ணாலும், எந்த ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்தாலும் அதை அந்த ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கரெக்டாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். எந்த ஒரு ஃபாலோவர்ஸ்க்கு எந்த ஒர்க்கு கொடுத்தா அவங்களால கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறதும் அந்த லீடருக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் க்ரியேட்டிவிட்டி, 4th ஒன். க்ரியேட்டிவிட்டி அப்படின்னா இன்னோவேட்டிவ் திங்கிங், லேட்ரல் திங்கிங் அப்படின்னும் சொல்லலாம். எல்லாரும் யோசிக்கிற மாதிரி ஒரு லீடர் அப்படிங்கிறவங்க யோசிக்கக்கூடாது. அவங்களோட திங்கிங்கே வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருக்கணும். ஒரு ப்ராப்ளமை ரொம்பவே ஈஸியாக எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வே வந்து கண்டிப்பாக லீடர் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அமங் அதர்ஸ் அப்படின்னா லீடர் அப்படிங்கிறவங்க எப்போதுமே அவங்களோட ஃபாலோவர்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி, உடனே வந்து ஃபாலோவர்ஸ் லீடர்கிட்ட சொல்லிவிடுவாங்க. அப்போது ஈஸியாக அந்த ப்ராப்ளமை முன்னாடியே சால்வ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட அப்போவே அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ஈஸியாக அந்த ஒர்க் வந்து முடியும். அந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலே கோல் அப்படிங்கிறது ரொம்பவே எஃபெக்டிவாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து ட்ரைட் லீடர்ஷிப் தியரி. மொரோவர் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைட்ஸ் லீடர்ஷிப் தியரியும் கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்தது தான் கிரேட் மேன் லீடர்ஷிப் தியரி, அதுக்கப்புறம் வந்தது தான் ட்ரைட் லீடர்ஷிப் தியரி, அதுக்கப்புறம் வந்தது தான் மற்ற எல்லா தியரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.